எழுதிக்கிட்டு மனசுக்குள்ளே இருக்கேன். இப்படி நினச்சிட்டு இருக்கும்போது அப்போ இந்த சின்ன பையன் என்ன செய்வான், என்ன குட்டி பிள்ளை அடிக்கடி நான் சோபாயில் படுத்திருப்பேன், சேரில் வந்திருப்பேன். இருந்துட்டு அடிக்கடி பாட்டு இந்த விஜா பாடிய பாட்டை பாடுவேன். மேலே அந்த முதல் ஒரு 2 சென்டென்ஸாக பாடுவேன். இந்த தெய்வம் நம்ம தெய்வம் நல்ல தெய்வம்னு எனக்கு கேட்கும்போது சந்தோஷமாக இருக்கும். முன்னாடியெல்லாம் செல்வழியே இருக்காது. இப்போ ஸ்கூலில் போனால் கொஞ்சம் படிப்பான், நல்லா இருக்கும். இதுக்கு மேலே என்னென்னு கேட்டால் நான் சுகம் இல்லைன்னா அவனுக்கு உஷாரே இருக்காது. அப்படியே பள்ளியில் போய் இருந்து படிச்சுவ மாட்டான், இப்படி இருந்துட்டு கம்ப்ளைண்ட்டு தான் வரும். அப்படி அப்பா உஷாராக இருந்தால் தான் அவன் உஷாராக இருப்பான். இதுக்கு மேலே ஆட்கள்கிட்ட எல்லாம் சொல்லுவான், அப்பா எது கேட்டாலும் வாங்கித்தரும் எழுதிட்டு. எனக்கு அப்படி 2 பிள்ளைகளுமே செல்ல பிள்ளை தான். இவன்கிட்ட கொஞ்சம் கூட அதுலேயும் பாஸ்டர் அவருக்கு நல்லா பிடிக்கும். அடிக்கடி செல்லுவான், ஜேபிஆர்னு. நான் சொல்லுவேன், அது என்ன ஒன்றா மோனில் பேர் சொல்லாதில் அப்படின்னு சொல்லுவேன். ஒன்றா இல்லை சரி சரிப்பான். நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். அவனே ஃபோன் அடிப்பான், எடுத்து ராத்திரி 9 மணிக்கு அடிப்பான். நான் சொல்லுவேன், அப்படியே ஒன்று அடித்ததில் அவர் ப்ரேயரில் இருப்பார். இருந்தாலும் நான் இப்போ குழந்தையும் தெய்வம் ஒன்று அவர் என்ன சொல்லணுமே சொல்லலாம். அவர் மெசேஜ் எல்லாம் அனுப்பி கொடுப்பார். இவர் துள்ளி திரி வரைச்சிருச்சிட்டு. இதுக்கு மேலே இன்னொரு பாட்டு பாடுவாங்க வந்திருந்து, சிங்கக்கவியோ சூளை நெருப்போன்னு எழுதிக்கிட்டு. அதையும் கேட்டுக்கிட்டு சோபாயில் அப்படியே கிடைக்கும். சரி, கலைஞ்ச அந்த உபவாச ஜெபத்துக்கு முந்தின வெள்ளிக்கிழமை இவர் இங்கே ப்ரேயர் இந்த அவங்க ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பேன் போல இருக்கு. நான் ஃபோன் பண்ணுவேன், எனக்கு பேடி இவர்கிட்ட முன்ன வருவதே பேடி. வீட்டில் குடும்பம் சொன்னாலே அறப்பார். நான் தப்பு செய்துட்டு இவருக்கு எப்படி ஃபோன் அடிச்சது ஏற்கனவே சொன்னார். தப்பு செய்தா சொன்னீங்கன்னா உரல்ல இட்டு சொன்னாங்க எழுதிக்கிட்டு. இந்த இடையில இவர்கிட்ட என்ன எப்படி ஃபோன் பேசுகிறதுன்னு எனக்கு பயங்கர பயம். நான் ஃபோன் பண்ணல, இவன் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன். இவர் வெள்ளிக்கிழமை ப்ரேயர் பண்ணியிருக்கார். பண்ணாகில் எனக்கு அன்னைக்கு நைட்டு எனக்கு ஒரு வார்த்தை அப்படியே கேட்குது. காலையில் இப்படியே நைட்டில் காலையில் கேட்குது, நீ வாழணும், இருக்கணும், உனக்கு வேண்டி இல்லைன்னாலும் இந்த குழந்தைகளுக்கு வேண்டி இருக்கணும், அதுக்கு முகத்தை பார்த்தாவது நீ இருக்கணும், என்ன நீ மகிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே இருந்தேன். அப்படியே படுக்கையில் தான் கிடைக்கும். அடுத்த நாள் சனிக்கிழமை உபவாச ஜெபங்க. அப்போ ஒய்ஃப் குடும்பம் இந்த நர்ஸை விழித்து காலையில் ட்ரிப்பம் போட்டு சோபாயிலே படுத்து கிடக்கும். படுத்து கிடக்கும்போது ட்ரிப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. ஓடிக்கிட்டு இருக்கும்போது இவன் எங்கேயோ போயிட்டா. நான் மட்டும்தான் வீட்டில் கிடக்கும்போது ஒரு 11:30 12 மணி இருக்கும். இவர் இங்கே ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கார். ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது சொல்லியார், என் மகன் படுக்கையில் கிடைக்கான், இப்போவே எழுந்துரு, அவன் இப்போவே சொஸ்தன்னு சொல்லிட்டு இங்கே ப்ரேயரில் சொல்லியார். இங்கே அடி அங்கே எனக்கு வலிச்சுது. ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா? ஜீவன் இந்த ஜீவ ஒளி இந்த இடத்துல இருக்கிறாரா இல்லையா? நம்பி தானே இங்கே வாரோம். விசுவாசம் இருக்கா வாரவங்களுக்கு? யோசிக்கும். அப்போ இங்கே அடி அங்கே எனக்கு வலிக்குது, கிடக்க முடியாது. குளுக்கோஸு ஃபஸ்ட்டு பாட்டில் முடிஞ்சு 2ஆவது பாட்டில் இறங்கிட்டு இருக்கு. அரை கண்டிஷன் ஆன உடனே ப்ளட்டு கீழே மேலோட்டி ஏறுறது. எனக்கு கிடக்கவும் முடியாது, என்ன கிடக்க விடையலை. நான் உருவி தூர தூக்கி எறிஞ்சிட்டு காலையில் ஒரு பழம் சாப்பிட்டேன், ஒரு ஆப்பம் சாப்பிட்டேன், அவ்வளோதான். எல்லாம் வாமிட் பண்ணி தள்ளிட்டு ஒரு இளநியும் குடிச்சிட்டு வெட்டி இயேசுவனை எழுதிக்கிட்டு அப்படியே இருக்கேன். இருந்துட்டு அடுத்த நாள் மனசுக்குள்ளே ப்ரேயர் பண்ணிக்கிட்டு அப்படியே இருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை ஆச்சு. இதே போல் ப்ரேயரை பண்ணிவிட்டு டிவியில் இவருடைய அந்த ப்ரேயரையும் பார்த்துக்கிட்டு அப்படியே சோபாயில் கிடப்பேன். அடுத்த நாள் ஆச்சு. ஓகே, திங்கக்கிழமை சின்ன பையன் என்னட்டா சொல்கிறாரு, சொல்லியாங்க, பாஸ்டர் அவர் உங்களுக்கு வேண்டி, அப்பா உங்களுக்கு வேண்டி 3 நாளாக ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கார் அப்படின்னு. ஏன்னாட்டா
எனக்கு அப்போ ஒரு சாயங்காலம் ஒரு 4 இவன் ஸ்கூலில் ஒரு 5 மணி இருக்கும். என்கிட்ட வந்து சொல்லியேன். சொன்ன உடனே நான் மனசுக்கு தோணுது, யாருக்கு வேண்டியுமே ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு மேலே ப்ரேயரே பண்ண மாட்டார், இப்படி என்ன 3 நாளாக எனக்கு வேண்டி ப்ரேயர் பண்ணியாரா? மனசுக்குள்ள நினச்சேன், கூட யாரும் கூட பிறந்தையே இல்லை, பெத்தைகளுக்கும் வேண்டாம், நாட்டுக்கும் வேண்டாம், வீட்டுக்கும் வேண்டாம், கெட்டின பெண்டாட்டிக்கும் நான் வேண்டாம். அப்போ இவர் எனக்கு வேண்டி என்னடா ஜெபம் செய்துட்டு இருக்கார் 3 நாளாட்டத்துலேயும்? ஒரு ஆள்கிட்ட போனால் கூட 5 நிமிஷத்துக்கு மேலே பேச மாட்டார். அப்படி என்னடா இவர் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே அழுகை. நான் வீடை சுற்றி அழுகை. வீட்டில் குடும்பம் இல்லை அந்த நேரம். நான் அழுகை. இந்த பையன் எனக்கு சுகம் இல்லை, நீ என்ன புள்ள என்ன இப்படி இந்த மான் போல் அந்த பார்ப்பேன். பார்க்கும்போது எனக்கு மறக்கமாக இருக்கும், எனக்கு அழுகையாக இருக்கும். வெளியே காட்டிக்க மாட்டேன், அப்படியே அழுதுகிட்டே இருப்பேன். அப்போ மனசுக்குள்ளே இப்படி ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்காரா, அப்படி எனக்கு ஒரு தகப்பனோட மேலானவர்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அப்படியே இந்த அடிக்கடி பைபிளையும் எடுத்து படிச்சுக்கிட்டு ஜபமும் செய்துட்டு அப்படியே தெரிஞ்சு. அப்போ திங்கக்கிழமை அடுத்த மரம் ஞாயிறு வரும்போது அதான் ஸ்டேஜில் ஏறணுன்னா அழுக வந்து அந்த பாட்டு பாடும்போது திக்கு இருந்து. அப்போ ஆனால் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இப்படி இருக்கும்போது கழிஞ்ச இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை வீட்டில் இருந்து ப்ரேயர் பண்ணும்போது நைட்டு ஒரு நிமிஷம் உறங்க விடலை, ஒரு நிமிஷம் உறங்கவே விடையலை. ஃபுல்லாக இவருக்கு இந்த டிவியில் மாசு ஆடிட்டு இருக்கு. நான் வந்து இந்த பாட்டு புக்கையும் எடுத்து பாடியதையும் இது பண்ணிகிட்ருக்கேன். என் மகனுக்கு சுகம் இல்லை. நான் மகனுன்னு சொல்லிட்டு இப்படி தரக்குறவாஜ் இல்லையாரு, அவர் உடம்பு கச்சாப்பு இல்லை, நீ ப்ரேயர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போ மனசு ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கேன். உன் மகனை சிறகுகளின் உள்ள அனைத்து கொள்ளும் கண்மணி போல் காத்துக்கொள்ளும், இன்னும் நிறைய பேர் சுவிசேஷம் அறிவிக்கணும், அப்படி அவரை நல்லபடி வழி நடத்தும், அவர் இருந்தால் நிறைய ஆத்மாக்கள் மனம் திரும்பும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ப்ரேயர் பண்ணியாச்சு. காலையில் 4 மணி ஆகும்போது என்கிட்ட சொல்லுது, நீ நாளைக்கு அங்கே போகணும், அவரை பார்க்க போகணும், அவருக்கு இடத்துல நீ போனால் அவர் உன்னை ப்ரேயர் பண்ணுனா உனக்கு ஒரு ஆற்றல் தெம்பு, அவருக்கு வார்த்தை உனக்கு ஒரு தெம்பு, நீ போகணும். அதில் மருந்து மாத்திரையில எல்லாம் உனக்கு நலன் கிடைக்காது, அவருடைய வார்த்தையில் தானே உனக்கு வாழ்வு, நீ அங்கே கண்டிப்பாக போனேன்னு சொல்லிட்டு நானும் சரி காலையில் போகிறேன். காலையில் குளித்து ரெடியாகி கொஞ்சம் தூரம் வந்த பிறகு நினச்சிச்சா ஃபோனை மறந்து வச்சுட்டு வந்துட்டானே, இவர் எங்கே போயிருப்பாருன்னு சொல்லி தெரியலையே, ஆஃபீஸில் இருப்பாரோ இங்கேயும் போயிருப்பாரோ அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு வரும்போது, நீ போ அவர் அங்கே தான் இருப்பார் அப்படின்னு. சரி நான் நேரே இங்கே வந்தேன். இவர் அப்போ எங்கே வரும்போது இங்கே உள்ளே தான் இருந்தார். நான் விழிச்ச போனே இல்லை, நேரே உள்ளே போயிட்டு நேரே உள்ளே போய் எப்படி பாஸ்டர்னு எழுதி விழிச்சனா, அது இப்போ தான் வரேன், என்ன விஷயம் பிரதர் அப்படின்னு சொல்லி கேட்டார். இல்லை சும்மா தான் உங்களா பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன இல்லை ஒன்றா இல்லை சும்மா தான் அப்படின்னு. அது முடியலை, படுத்து கிடந்தேன், இப்போ தான் எழும்பினேன், அதான் வரேன் அப்படின்னு. ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா? ஆமென் அல்லேலூயா. அப்படி அந்த இதில் அப்படி வந்துக்கிட்டு நாளையிலண்டு அந்த வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லணும், என்ன பாட்டு பாடணும், ஆராதிக்கணும். அப்போ இந்த குடிகாரன் இந்த இடத்துல வாரதுக்கு வருவதே பயம். இந்த இடத்துல வந்தாலே பேச்சே மூச்சே வராது. இன்னைக்கு தான் ஒழுங்காக பேசியும் தலை நிமிந்து, இல்லை நீ என்ன தலை நிமிந்து பார்க்கவும் மாட்டேன், ஒழுங்காக பேசுவதே வெட்கப்படுவேன். அந்த மாதிரி எப்படிடா பேசுகிறேன்னு. அப்போ இதில் வந்து அதிசயம் நடந்ததுனால என்ன செய்யணும், நன்றி செல்லுவுக்கு வேண்டி ஒரு பாடல் பாடுக்க வேண்டி ஸ்டேஜில் வந்தேன். அவர் என மேலே தலையில் கையும் வச்சு என்ன பாடுங்க வச்சுக்கின்னா வார்த்தைகளையும் படித்து அறிவிச்சு வச்சுக்கிட்டார். உண்மையிலேயே அவருக்கு ஆற்றல் இருக்கா? ஆண்டவருக்கு அதுக்குள்ள ஆற்றல் அவருக்கு கொடுத்துருக்கா இல்லையா? அவர் உண்மையிலேயே ஊழியக்காரர் தானா? அல்லேலூயா. சரி, இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். சரி, அப்போ இப்படி போயிட்டு இருக்கும்போது வேலைக்கு போகிற இடத்துல ஒருத்தன் கேட்டான், இப்போ எங்கே வேலைக்கு போகிற, அந்த எங்கே சபைக்கு போகிற, யார் அங்கே உனக்கு இந்த பாஸ்டர் அப்படின்னு.
அது நான் நல்லா சொன்னேன், வேண்டாம் நான் அது ஒன்றும் பேசலை அப்படின்னு. உடனே அவன் சொன்னான், என்னடா பெரிய ஆள், அங்கே தெரியாததா எத்தனையோ சபைகள் இருக்குது செல்லு அப்படின்னு. நான் சரி நான் இப்படி கடையில் இப்படி ஜேபிஆர்ன்னு அப்போ செல்லை பார்த்து இப்படி காட்டி கொடுத்தேன். பார்த்துட்டு வேணா இல்லையா, இவனா பார்த்தா ரவுடி போல எல்லாம் இருக்குது, இவன் ஒரு ஊழியக்காரரானி என்ன. நான் ஒன்று சொன்னேன், சரி அவர் ஊழியக்காரரில் ரவுடியாக இருந்துட்டு போட்டு, பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஒவ்வொரு பாஸ்டர்மாரும் இன்னைக்கு பிரசங்கத்தை முடிச்சுட்டு வந்து குடும்பங்கள்லாம் எப்படி இருக்குதியா என்ன ஏதுன்னு தடவி எடுத்து பேசிக்கிட்டு சிரிச்சிட்டே போனால் கொள்ளலாம், அல்லாமல் உண்மையை சொன்னால் எல்லாருக்கும் கசக்கத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிவிட்டு அதோட விட்டுட்டேன். உண்மை தானே, யார்கிட்டயா தேவையில்லாத பேசியாரா, விஷயத்தை மட்டும் சொல்லியார், என்ன கஷ்டம் கேட்கியாரு, அதோட விஷயம் முடிஞ்சு போச்சு. பேக்க பிறகு கேட்டா சொன்னியா சொன்னாச்சுல்ல, போ. தேவையில்லாத அவர்கிட்ட கதையை நான் அடிக்க முடியுமா, பேச முடியுமா, அவர் சொல்லிய பேச்சு மறு பேச்சு பேச முடியுமா, முடியாது. அல்லேலூயா. அப்படி நகிழிச்சவனுக்கு நிலைமை என்னன்னு தெரியுமா, ரொம்ப நாள் ஒன்றும் ஆகலை, ஒரு மாதம்தான் ஆகுது. அவனுடைய ஒய்ஃபு கிம்ஸில் அட்மிட்டு, பையன் சேர்ந்தாச்சு. இத்தனையாமல் ஒரு சிபிஎம் சபையை சேர்ந்தவன், இப்போ இந்த பூரண பந்தே கோஸ் இதில் அவனு 2 பிள்ளைகள். ஏன்னா அந்த குடும்பத்தோடைய நிலைமை எப்படி இருக்கும் சிந்தித்து பார்க்கணும். ஒரு ஆளை பிடிக்கலன்னா விட்டு விலகி இருக்கணும், தேவையில்லாமல் முள்ளிட்டு குத்தக்கூடாது. குத்தினா எப்படி இருக்கும், ஆண்டவரை குத்துற மாதிரி. இன்றைக்கி இந்த இடத்துல இன்றைக்கி மற்ற எத்தனையோ ஊழியக்காரர் இருக்கலாம். இன்றைக்கி நம்ம இதில் வாரணின்னா நம்ம ஜென்ம பாவம், குடும்பம் நம்ம செய்ய பாவம், மாமிச பாவம், நம்ம இன்னொரு ஆள்கிட்ட தப்பாக பேசியது, இன்னொரு ஆளை பழிந்துரைச்சியது, இந்த பாவ கழுவாய எல்லாத்தையும் போக்கணுன்னா இவரால் தான் முடியும், இந்த ஊழியக்காரரால் தான் முடியும், இந்த மகனால் தான் முடியும். ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்ட பிள்ளை சும்மா அங்கே வந்து நேர போக்கு கொண்டு இதில் வந்து நின்று கத்த முடியாது. 4 மணிக்கு ஒரு நேரம் 3 மணிக்கு ஒரு நேரம் வெள்ளமும் குடித்தாமல் ஒரு ஆள் கத்தியாருன்னு என்ன சும்மாளா கத்தியார் இதில் நின்று, ஒரு விசுவாசம் வேண்டாம். சும்மா ஏதோ வாரம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டா போகிறது. குடும்பத்தில் இதில் வாரணின்னா இதில் பரிசுத்தம். இன்றைக்கி இந்த உலகம் அழிவை நெருங்கி கொண்டே இருக்குது. இந்த அழிவில் தன்னுடைய போகும்போது இந்த உலகம் படைச்ச இந்த ஆண்டவர் படைச்ச இந்த மண்ணையோ பொருளையோ எதுவுமே கொண்டு போக முடியாது. ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு போவோம். ஆண்டவருடைய அந்த பரிசுத்தத்தை நம்ம அடையணும், பரலோக ராஜ்யத்தை நம்ம உரிமையாக்கி கொள்ளணும். அதை தான் மனுஷனால் இந்த உடம்பை தான் அழிக்க முடியும், ஆன்மாவை ஏதோ ஒன்றும் செய்ய முடியாது. பிடிச்சி கையில் பிடிச்சா கொண்டு போவான், ஒன்றும் செய்ய முடியாது, சும்மா பேசலாம் போவான், அவ்வளோதான். இந்த ஜீவனை ரசிக்கணும்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் முடியும். அவர் ஒரு ஆளால் தான் விடுதலை கொடுக்க முடியும். இன்னைக்கு இந்த இடத்துல என்ன வந்து என்னையே நிறுத்தி இருக்கார், தெருவில் கடந்த என்ன எல்லாமே இழந்து தான் வந்து நிற்கும். நின்னாலும் ஆண்டவர் என்னை முகமுகமாட்டு பார்க்காம பரலோக ராஜ்யத்தை காண முடியாதுன்னு சொன்னார், உண்மைதான். ஆனால் ஆண்டவருடைய பேச்சை கேட்டேன், அந்த பேச்சை கேட்கும்போது எனக்கு ஒரு தனி பலன். இன்னும் இதில் நிற்கும்போது பயங்கர சந்தோஷமாக இருக்குது. எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காது. அதுதான் உண்மையான ஒரு வாழ்க்கையில் மகிழ்ச்சி, இது கண்டடையாது. இதில் இன்னொரு விஷயம், இதை வந்து நம்ம பரிசுத்தம் அடையதோட இந்த இது நிறுத்திவிட முடியாது. ஏழைகளுக்கு உதவணும்னு சொல்லியிருக்கு. இதில் ஏழைகளுக்கு உதவணும்னு சொல்லிடுச்சு. எத்தனையோ பேருக்குன்னா ஏழைகளுக்கு உதவ போயாச்சுன்னா அடுத்து கடன் கொடுத்தாலும் திரும்ப வராது, கேட்டாச்சுன்னா முகமுறிவு தான் வரும். எத்தனையோ பேருக்கு உதவி இருக்கீங்க, எத்தனையோ பேருக்கு கஷ்ட நேரத்தில் எல்லாம் நகை அடை வச்செல்லாம் பைசா உண்டு, அதெல்லாம் சொல்லி காட்ட கூட இருந்தாலும் ஒரு இதுக்கு சொல்கிறேன். படுக்கையில் கிடந்துக்கிட்டு இந்த குழந்தைக்கு 100 ரூபா பிஸ்கட் வாங்கி கொடுக்க ஃபோன் அடித்த பிறகு ஒருத்தன் கூட ஃபோன் எடுக்கல, ஒருத்தன் கூட பைசா தரல. இந்த சின்ன பச்சை மண் ஒரு அப்பா ஒரு வீடு பிஸ்கட்டுன்னு கேட்ட பிறகு வாங்கி கொடுக்க முடியல. நான் படுக்கையில் கிடந்துட்டு ஏன்னா மனசுக்குள்ளே தோணுது, நீ தடி போல் இருக்க நேரம் செத்தொழிஞ்சு போகப்படாதான்னு, என்னத்துக்கு இருந்து அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே தோணுது. அப்படி ஒரு வேதனை சஞ்சலங்களை எல்லாம் அனுபவிச்சுட்டு வந்துருக்கு. அப்படி இந்த இடத்துல கொண்டு விட்டுருக்கார். இதில் விட்டுருந்தானே இன்னைக்கு என்னென்னவோ வந்து பேசணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கும்போது நினச்சிட்டு வந்தேன். இன்னைக்கு காலையில் 4 மணிக்கு எழும்புனேன். அல்லேலூயா.
பைபிளை எடுத்து ஒரே பிரட்டி என்ன இதில் வந்து நல்ல ஒரு இன்னைக்கு ஒரு சுவிசேஷம் அறிவிக்கணும்னு சொல்லிட்டு அப்போ விடுதலை பயண நூலை எடுத்து எனக்கு மற்ற இந்த பைபிள் தெரியாது, ஆர்சி பைபிள் தான் தெரியும். இருந்தாலும் அதில் படிச்சுட்டு விடுதலை பயண நூலை எடுத்து படிக்கும்போது 3:7 சொல்லிருக்கு, இஸ்ரேல் மக்கள் பாடும் கண்ணீரை நான் கண்டேன், அவரை வதைக்கப்படுவதை என் காதுகளால் கேட்டேன்னு சொல்லிட்டு அந்த இது அப்போ அந்த இதில் உள்ள அந்த இதை தொடக்க இதை கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் இதில் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சும் போது ஆண்டவர் என்ன சொன்னாருன்னு என்ன, நீ பேசணா, நீ என்ன பாடி மகிமைப்படுத்தினா போதும், என் மகன் என் வார்த்தைகளை இங்கே கொடுப்பான், நீ என்ன பாடி துதிச்சு மகிமைப்படுத்தினா போகிறோம். ஆண்டவர் எல்லாரும் இந்த ஜீவ ஒளியில் வரவங்க யாருமே வெறுமனையாக போகக்கூடாது. ஆண்டவர் எல்லோரும் கண்டடைஞ்சிட்டு தான் போகணும். இங்கே வந்துக்கிட்டு சும்மா இந்த பிரசங்கத்தை கேட்டோம், நேர போக்கு வந்தோம், இங்கே வந்துருந்துட்டு வீட்டில் கறி குழம்பு காஞ்சுதா, சாதனத்தை எங்கே வச்சேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா ஒன்றும் இப்போ அருள் கிடைக்காது. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கணுன்னா சிந்தனை செயல் முழுவதும் இங்கே ஒப்படைச்சா கண்டிப்பாக அவரை காண்பீங்க. உலகத்தில் பொன்னே பொருளே சேர்க்குறதுல உண்மையிலேயே சந்தோஷம் இருக்குது, ஆண்டவரை கண்டடைகிறதுல தான் உண்மையிலேயே சந்தோஷம் இருக்குது. இந்த பூமியை விட்டு போக்கு முன்னாடி அவரை முகமுகமாட்ட பார்த்துட்டு போகிறவன் உண்மையிலேயே பாக்கியவான். பரலோக ராஜ்யத்தை அப்போ தான் உரிமையாக்கி கொள்ள முடியும். கண்டிப்பாக அதைத்தான் நம்ம ஆக்கணும். அதுதான் நம்முடைய வாழ்வனுடைய எய்ம். அல்லேலூயா. இறுதியாக ஒரு பாடல், உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும்